ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதம் என்னதுன்னா 11வது மாதம். அந்த 11வது மாதம் என்ன மாதம்னா நவம்பர் மாதம். ஸோ நவம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணப்படுது. அதில் படி இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடியதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவில் பரிகாரம் ஒன்று செய்யணும், அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி இந்த நவம்பர் மாதத்தில் 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இது 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கையை வாழ போகிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு ராஜ வாழ்க்கையா இல்லை ராஜ வேட்டையாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமே கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன் மாறும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்க இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் மகர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான கிரக நிகழ்வாகும். இத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இந்த மாற்றங்கள் அனைத்துமே ராசிகளுக்கு பலன்களை வழங்க இருக்கு. குறிப்பிட்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவம்பரில் 2025 இந்த மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய முக்கிய கிரகநிலைகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த விவரங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வகர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வகர நிலையை அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீனம் ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 26ஆம் தேதி சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு. இதுதான் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பொது பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனுங்கிறதையும் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல்
நேரடியாக செய்யக்கூடிய குணமுடுக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகும். தனலாபத்தை தருவாங்க கிரகங்கள். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாலினத்தரால் செலவு ஏற்படும். ஸோ கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும். கோபம் மட்டும் குறைச்சிக்கோங்க. பணவரவு கூடும். காரிய அனுகூலமானது உண்டாகும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அதில் மந்த நிலையெல்லாம் மாறும். விற்பனையானது அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கிடைச்ச பதவி உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தில் நிம்மதிங்கிறது காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீர்கள். பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க. திடீர் செலவு உண்டாகலாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுடைய சகாக்களை இந்த டைம் பகைத்து கொள்ள வேண்டாம். கட்சி தலைமையில் ஆதரவு கெட்டோ, கட்சி மேல்மட்டத்தால் அலக்கழைக்கப்படுவீங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய கலைத்திறனானது வளரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் அதிக கவனம் தேவை. இல்லைனா கல்வியில் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் கல்வியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக கவனம் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் பொதுவாக கிடைக்கும் என்பது நவம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நவம்பர் மாதம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மகமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும். படவரவு இருக்கும். வாக்குவன்மையால் காரிய அனுகூலமானது ஏற்படும். சகாக்களை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. ஆதரவு அப்போ தான் கெட்டோம். மெயினாக நிறைய அலைக்கழிக்கப்படுவீங்க. மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய திறனை வளர்த்துக்க பாருங்கள். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக பண்ணுவது நல்லது. அதிக கவனம் தேவை. மகமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பலன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். மெயினாக கருத்து வேற்றுமை நீங்கும். பெருமை நிறைய அடைவீங்க. உங்களுக்கு நிறைய உதவிகள் தேடி வரும். செலவும் தேடி வரும். எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணும் பூரமில் பிறந்தவங்க. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினருடைய வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது நெடுந்தூர பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். இல்லைனா நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதில் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன். உங்களோட ராசிக்கு பொது பலன் என்ன, நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கினீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமை நவம்பர் மாதம் வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் நவம்பர் 12, 13. அதிர்ஷ்ட தினம் நவம்பரில் 5, 6, 7. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.